ஹலோ வீவர்ஸ், பாருங்கள் வாராகி அம்மனை ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ஐஸ் பாருங்கள் ரியலாக இருக்கிற மாரியே இருக்கும். குரு நம்மளை திட்டுறாங்கன்னா நம்மளுடைய நல்லதுக்காக தான் திட்டுறாங்க. அதுக்காக நம்ம கிளாஸஸை இல்லை நான் இந்த குரு ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க அதனால் நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்மளுடைய நல்லதுக்காக தான் அவங்க திட்டுறாங்க அப்படின்னு நான் அப்படி தான் ஸ்போர்ட்டிவாக நான் எடுத்துக்கிட்டேன். நான் நேர்மையாக நம்ம எந்த செயலையும் செய்கிறப்போ ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கிறப்ப கடவுள் 2 ஸ்டெப்பு நம்மளை நோக்கி வருவார். தோற்று போக தாங்க செய்வோம், நேர்மையாக இருக்கிறப்பையும் தோற்க தான் செய்வோம். பட் நம்ம எத்தனை தடவை தோற்றாலும் நேர்மையாகவே திரும்ப திரும்ப நம்ம ட்ரை பண்ணுறப்போ கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கொடுப்பாரு. அந்த வெற்றி தற்காலிகமாக இருக்கணுமா இல்லை நிரந்தரமாக இருக்கணுமா அப்படிங்கிறது நம்மளோட எடுக்கக்கூடிய நேர்மையில் தாங்க இருக்குது. நான் இந்த இதை கலையை இன்னும் அழகாக கொண்டுட்டு போகணும், இன்னும் அழகாக இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னமும் என்னைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் குரு சொல்லுவாங்க நிறையா மெடிடேஷன்லாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நிறையா க்ரியேட்டிவிட்டிலாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி வேணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தீபமோ இல்லை ஒரு கேண்டிலோ ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்ப அதனுடைய ரிசல்ட் நிறையாவே கொடுக்கும். இப்போ பௌர்ணமி தினம் வேறு வருது. அப்போ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி நம்ம கொடுக்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.